ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடனர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடலமர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசி நேயர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு ஏடச்சனி நடந்துக்கிருக்கு. ஏடச்சனியில் கடந்த காலங்கள் பூராமே விரைச்சனி நடந்துக்கிறதுனால விரைச்சனி இன்னும் விரைச்சனி தான் நடக்குது. உங்களுக்கு அடுத்த மார்ச்சில் தான் மாறுறாரு. அதற்கு முன்னால் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் குரு. 3ஆம் இடத்துல இந்த குரு இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்த தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்த சனி விரயஸ்தானத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. அப்புறம் அந்த விரய சனியை இருக்கும்போது சுப விரயமாக மாற்றலாம். நிறைய விஷயங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது உங்களுக்கு. அதாவது பொருளாதாரத்தை யார்கிட்டையும் கொடுக்காம காலி மனைகள் வாங்கி போகிறது அல்லது வீடு வாசல் கட்டுவது, இப்படி ஒரு சுப விரயங்களை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் மீனராசினியர்களுக்கு. சரி, வயதான தம்பதிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறது, திருமணத்தை அதாவது ஆண் பெண் இருவராக இருந்தாங்கன்னா திருமணத்தை நடத்தி வைக்கிறது, அது ஒரு சுபகாரிய விரைச்செலவு பண்ணும்போது வேறு விரைச்செலவுகள் அதிகம் ஏற்படாது. உத்தியோகத்தில் நிறையா பேர் நெருக்கடியில் இருந்துச்சு. ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது அதெல்லாம் இப்போ விளைகிற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஜென்மத்திலேருந்து ராகு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12ஆம் இடத்துக்கு வந்தனால உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களே உண்டாகும். அதை அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்திருந்தாலும் சரி, அது ஆண் பெண் இருவலருக்குமே நல்ல வாய்ப்புகளாக அமையும் இந்த மாதம். ஏன்னா நிறைய நெருக்கடியை செஞ்சவங்க பூராமே சகா ஊழியருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். 2 பேருக்கு ஆண் பெண் இருவலருக்குமே அந்த வாய்ப்புகள் நல்ல அமைப்புகள் உண்டு. அதேமாதிரி 10ஆம் இடத்துல பார்க்கறனால குரு பார்க்குறதுனால ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் வருவாய் பொருளாதாரத்தில் வருமானங்கள் கம்மியாக ஈட்டி கொண்டிருந்தவங்க பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். இப்போ அதேமாதிரி புதிய தொழில் தொடங்குபவர்கள் நினைப்பவர்கள் அதை தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வைகாசி மாதம் நல்ல மாதமாக அமையும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். படிக்கும் யோகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்வி படித்து கொண்டு இருப்பவர்கள் மேல் ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய, அதாவது டபுள் டிகிரின்னு சொல்கிற மாதிரி இன்னொரு கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதேமாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும், நல்ல ஒற்றுமையை உண்டாக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே முடியும். அது ஒரு 3 மாத காலம் நல்ல வாய்ப்பு. குரு வக்கரகதியில் வருவார். அப்போ வரும்போது நல்ல வாய்ப்புகளை இப்போ திருமணம் முடியும். அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே வாங்க. சிறு சிறு தடைகள் வந்தாலும் முடிவில் நன்மைகளே ஏற்படும் உங்களுக்கு. அது ஆண் பெண் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அது எவ்வளோ வயது கடந்தாலும் சரி, அந்த வக்கரகதி உங்களுக்கு உச்சம் பெறும்போது ராசியை பார்ப்பார். அந்த காலகட்டங்களில் திருமணங்கள் நல்லபடியாக முடிஞ்சிடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும், வெள்ளிக்கிழமை காளி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருக்குமார். நன்றி, வணக்கம்.